ஆல் டைம் ஃபேவரேட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோமா. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு வேர்க்கடலை, அது வந்து பச்சையாக இருந்தாலும் ஓகே, இல்லை வறுத்ததாக இருந்தாலும் ஓகே, அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தை இதோடவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு ஒரு கிளறிட்டு மறுபடியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோடவே மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். 2 மினிட்ஸுங்கிறதே ஜாஸ்தி, 1 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அது கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதோடவே வந்து நீங்கள் வடித்து வச்சுருப்பீங்க இல்லையா சாதம், இதையும் போட்டு நல்லா கிளறிட்டு கடைசியாக அந்த வேர்க்கடலையும் இதோடவே போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டிங்கன்னா அந்த வேர்க்கடலைக்கும் அந்த நம்ம செஞ்சுருக்க அந்த லெமன் ரைஸ்க்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படின்னா, நார்மலாக நீங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 பூண்டு நல்லா தட்டி போட்டுட்டு அந்த பூண்டு எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை அண்ட் நான் கட் பண்ண மாதிரி உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி அதையும் அதோடவே சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா பரட்டி அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கு இல்லையா, அதை போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் டேஸ்டி ரெடி.